எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கார்த்திகை மாதத்தில் கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் சாதகமான பலனை தரப்போகுதா அல்லது பாதகமான பலனை தரப்போகுதான்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. நம்ம சம்பாதிக்க முடியுமா இல்லை சாதிக்க முடியுமான்றது நம்மளுடைய நேர காலங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடினாலும் 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வரதில்லைங்க. 10 பிள்ளையில் ஒரு பிள்ளை தான் முன்னுக்கு வருது. அப்போது உழைப்போடு சேர்ந்து நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரால் சாதிக்க முடியும். கடகராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாதம், பிறக்கப்பட்ட கார்த்திகை மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா ஆதாரபூர்வமாக பார்க்கலாம் இந்த பதிவில். பொதுவாக உள்ளது உள்ளபடி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் இன்றைய பொழுது பிறக்கப்பட்டது. அப்படி பிறக்கப்பட்ட கார்த்திகை மாதம் கடகராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது? கடகராசிக்கு இத்தனை நாளாக அஷ்டமச்சனியாக இருந்த சனி பகவான் வக்கரத்தில் இருந்தவர் வக்கர நிவர்த்தி ஆகிட்டுருக்கார். கடகராசிக்கு 11வது பாவகத்தில் குரு பகவான் கடகராசியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய சாரத்தில் இருந்து கடகராசிக்கு 3வது பாவகத்தையும், கடகராசிக்கு 5வது பாவகத்தையும், கடகராசிக்கு 7வது பாவகத்தையும் பார்க்கக்கூடிய தருணத்தில் குரு பகவான், கடகராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் மாத கிரகம், கடகராசிக்கு 5வது பாவகத்தில் புதனாதித்ய யோகமாக 1 மாத காலம் இருக்க போகிறார். இந்த சூழலெல்லாம் கடகராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது? பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்த காலகட்டம் 2 வருடத்துக்கு முன்னுங்க. 2 வருடத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருந்தால் இந்த நேரத்தில் கடகராசி நண்பர்களுக்கு சாதகம் பார்க்கணுன்ற அளவுக்கு அவசியம் இருந்திருக்காது. இன்றைக்கி இருக்கிற சூழல் எப்படி இருக்குது அப்படின்னா, பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டம். எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற சூழலில் நிறைய நண்பர்களும் இருக்க தான் செய்கிறாங்க இந்த கடகராசியில் பிறந்தவங்க. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், வேறு யாருக்குமே தனஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் வர்றதில்லைங்க. 12 ராசி இருக்குன்னா கடகராசிக்காரங்களுக்கு மட்டுமே தனஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் வருவார். தனஸ்தானாதிபதி சூரியன் தனகாரகனுடைய பார்வையில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த மாதம் தானுங்க. இதுக்கு மேற்கொண்டு நமக்கு மாசி மாதமும் அதே மாதிரி வரதான் போகிறாரு. மாசி மாதம் இல்லை, மாசி மாதத்துக்கு முன்னுக்கு தை மாதமும் தனகாரகனுடைய பார்வையில் வருவார். ஆனாலும் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய 7வது பார்வை நேரடியான பாதையில் வரக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம் தானுங்க. அப்போ இந்த சூரிய பகவான் தனஸ்தானாதிபதி குரு பகவானுடைய சாரம் சொல்லக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில், அதாவது இன்றைய பொழுது கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 3ஆம் தேதி வரைக்கும் பயணிக்கிறார். 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி. இதுக்கு முன்னுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வில்லாமல் இருக்கிறனுங்க, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறனுங்க, ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி நம்மளுடைய எண்ணம், புத்தி, சிந்தனை தெளிவாக இருக்கும். நம்ம உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படும். ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படுற மாதிரி ஒரு சூழலை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். இந்த 3 நாள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கார்த்திகை மாதம் 3ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 17ஆம் தேதி வரை சூரிய பகவான் தனஸ்தானாதிபதி சனி பகவானுடைய சாரம் சொல்லக்கூடிய அனுச நட்சத்திரத்தில் பயணிப்பார். மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரம் சொல்லுவாங்க அனுச நட்சத்திரத்தை. சனி பகவான் தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு, தனஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் அந்த தனஸ்தானாதிபதி படும் பொழுது கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, பண பிரச்சனை இருக்குதுங்க, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க. இந்த கார்த்திகை மாதம் 17ஆம் தேதிக்குள்ளார ஒரு தைரியத்தை கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம். பொதுவாகவே நான் முதல்ல சொன்ன மாதிரி சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியுங்க. ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது. சாதிக்கிறதுக்கு உண்டான நேர காலங்கள் வரணுங்க. அப்போ தான் ஒருத்தரால் சாதிச்சுக்கிட முடியும். கடகராசியில் பிறந்த நண்பர்கள் காய்க்கிற மரம் தான் கல்லடி போடுன்னு சொன்ன மாதிரி
ரெண்டரை வருட காலமாக பின்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறாங்களே தவிர முன்னோக்கி வந்த மாதிரி தெரியலைங்க. வரக்கூடிய கார்த்திகை மாதம் 3ஆம் தேதிக்கு மேற்கொண்டு தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் தனஸ்தானாதிபதி தனகாரகனுடைய பார்வை பெற்று வருவதால் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த செயல் பூர்த்தியாகும். இந்த நேரத்துக்காக தான் இத்தனை நாள் நம்ம காத்திருந்தோமா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு கார்த்திகை மாதம் 3ஆம் தேதிக்கு மேற்கொண்டு கார்த்திகை மாதம் 17ஆம் தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சம் கடகராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்ட போகுது, நல்ல அனுகூலத்தை கொடுக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் நினைக்கல, இந்த நேரத்தில் இந்த பதிவு உங்கள் கண்ணில் படும், உங்கள் கண்ணில் இந்த பதிவு பட்டாலும் இந்த வார்த்தை நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னுக்கு நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு அனுகூலத்தால் இந்த நேரத்தில் என்னுடைய காணொலியை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த காணொலியிலே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேனுங்க. இது 100% உங்களுக்கு நடக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்குதுன்னு அது மாறவா போகுதுங்க. வரக்கூடிய கார்த்திகை மாதம், இந்த கார்த்திகை மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ளார சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய கடக ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி 4வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே படும். கார்த்திகை 17ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 30ஆம் தேதி வரை இந்த அமைப்புகளால் எல்லாமே நம்ம ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது கடகராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் பூர்த்தி அடையும். கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக சிரமங்கள் ஏற்பட்டுட்டு இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளார சங்கடங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, 3ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 30ஆம் தேதி வரை உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய தருணம் மிக அருமையான தருணம், அருமையான அனுகூலம். இந்த தருணங்களில் கட்டாயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும். அதுபோக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உடல் உபாதைகள் ஒரு சில நண்பர்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும். ஒவ்வொரு தருணத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான உடம்புல தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. காலையில் தலைவலி இருக்குதுங்க, சாயந்தரம் இடுப்பு வலி இருக்குதுங்க, நைட்டு பார்த்தீங்கன்னா கால் வலி இருக்குதுங்க. இதுதான் தொந்தரவுன்னு சொல்ல முடியலைங்க, ஒவ்வொன்றும் தொந்தரவாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்கன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிற சீனியர் சிட்டிசன் அந்த நண்பர்களுக்கு, அந்த ஐயா அம்மாக்களுக்கு கடகராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி அவர் தான் உடல்ஸ்தானாதிபதி. புதனுடைய சாரம் சொல்லக்கூடிய கடகராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி, அதாவது கேட்டை நட்சத்திரத்தில் சூரிய பகவான் பயணித்து கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி புதனுடனே சேர்ந்து இருக்கும்போது உடல் உபாதைகள் சரியாகும். என்ன தொந்தரவுனே தெரியலைங்க, ஆனால் மருத்துவ செலவு மட்டும் குறையிறதில்லை. நானும் கிட்டத்தட்ட 2-2.5 வருஷமாக நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க. மாதமானால் மல்லிகை சாமானம் வாங்குறனோ இல்லையோ, கரண்ட் பில்லு கட்டுறனோ இல்லையோ, ஹாஸ்பிட்டலுக்குன்ட்டு ஒரு 5000 ரூபாய் நான் எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்குதுங்கன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற கடகராசியில் பிறந்த சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் கார்த்திகை மாதம் 17 தேதிக்கு மேற்கொண்டு கார்த்திகை மாதம் 30 தேதிக்குள்ளார உடலில் ஏற்பட்ட உபாதைகள் சரியாகிறதுக்கு உண்டான தருணமாக இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. இதில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் சந்தோஷப்படணுன்றதுக்காக மட்டுமே இந்த பதிவை நான் கொடுக்கல. உங்களுடைய சங்கடங்கள் நீங்கள் போகுது தெரிஞ்சுக்கிடணுன்ற நோக்கத்துக்காக தான் இந்த பதிவு கொடுக்குறேனுங்க. அதுபோக வரக்கூடிய, அதாவது இந்த வந்த கார்த்திகை மாதத்தில் கிரக பரிவர்த்தனை யோகம் இருக்குதுங்க. அதுபோக புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இருக்குங்க. அதுவும் போக உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி 10வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருந்து அவர் நீச்சமாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் அவர் உச்சநிலை எந்த இடம் இருக்கோ அந்த இடத்தை பார்க்குறார். செய்துகிட்டு இருக்கிற தொழிலில் பெரிய தொகை போட்டு அதிகப்படுத்தலான்ற எண்ணம் இந்த கார்த்திகை மாதத்தில் வேண்டாங்க. இல்லை இந்த கார்த்திகை மாதத்தில் புதுசாக ஏதாவது தொழில் செஞ்சு விடலாமா, அதுவும் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க.
ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தானுங்க. அந்த செவ்வாய் உங்களுடைய ராசியில் நீச்ச நிலையில் இருக்குது. உங்களுடைய ராசியில் நீச்ச நிலையில் போயிட்டு பலவீனம் ஆயிட்டு சனி பகவானுடைய சாரம் வாங்குறாரு. பூச நட்சத்திரத்தில் தானுங்க நமக்கு செவ்வாய் இருக்கார். அப்போது செவ்வாய் அப்படின்றவர் தொழில் ஸ்தானாதிபதி. தொழில் ஸ்தானாதிபதிக்கு சனி பகவான் பாதகாதிபதி, கடகராசிக்கும் சனி பகவான் பாதகாதிபதி தானுங்க. அப்போது நமக்கு அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் போயிட்டு முதலீடு போடுறதோ புதுசாக உருவாக்குறதோ இந்த நேரத்தில் வேண்டாம். வெளிநாட்டுக்கு யாராவது கூப்பிட்றாங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க, மாதம் 10 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்களா, அதை நம்ம செஞ்சு விடலாமா, 100% அது தோல்வியாகி போயிடும். ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது செஞ்சு விடலாமா, கண்டிப்பாக நட்டமாகி போயிடும். தேவைக்கு மேலே பணம் இருக்குதுன்னா கடனை கட்டிக்கிடுங்க, இல்லையா ஒரு மனம் வாங்கி போட்டுடுங்க. முடிஞ்ச அளவுக்கு யாரையும் நம்பாதீங்க, எவரையும் நம்பாதீங்க. கடகராசிக்காரங்களால் பல பேர் நல்லா இருந்திருப்பாங்க, ஆனால் மற்றவங்களால் கடகராசிக்காரங்க நல்லா இருந்தாங்களான்றது கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தானுங்க. அப்போது இந்த 2-2.5 வருஷமாக இந்த பிரபஞ்சம் கடகராசி நண்பர்களுக்கு பலவிதமான ஒரு அனுபவத்தை கொடுத்துருச்சு. நாம் யார் எங்கே இருந்திருக்கணும், எப்படி இருந்திருக்கணும், எப்படியெல்லாம் இருந்திருக்கக்கூடாது, நிறைய அனுபவம் கொடுத்துருச்சிங்க. இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்திலிருந்து 9வது பாவகத்துக்கு மாறும் பொழுது தான் உங்களுக்கு பலவிதமான யோகத்தை கொடுக்க போகுது. ஆனால் அது மார்ச் மாதம் 29ஆம் தேதிங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதினா 2025 அன்னைக்கு வரக்கூடிய காலகட்டத்தை பார்த்துக்கலாம். இந்த நிமிஷம் வரைக்கும் மூச்சு விட முடியாத அளவுக்கு சங்கடங்கள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்படின்னா இந்த நேரத்துலேருந்து சொல்கிறேனுங்க, இன்றைக்கி கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி, இதில் இருந்தே உங்களுக்கு பரவாயில்லையாக இருக்கும். கார்த்திகை மாதம் 17 தேதிக்கு மேற்கொண்டு மன அழுத்தம் குறையும், உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் நீங்கும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கும், தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேனுங்க, எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் ஒரே மாதிரியான எதிர்பார்ப்புகள் இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த பிரபஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலனை தான் தரும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கல்வியில் சங்கடம் கொடுக்குதா, சூரிய பகவான் கல்வி சாணாதிபதி, அவர் புதனுடைய சாரம் ஏறும்போது கல்வியில் இருக்கிற சங்கடங்கள் நீக்குவார். சனி பகவானுடைய சாரத்தில் வரும் பொழுது குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரிப்படுத்துவார். இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் செய்ய தான் செய்வார். அதில் மாற்றங்கள் கிடையாது. கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. 17ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. 17லிருந்து 30 வரைக்கும் உடல் உபாதைகளை சரிப்படுத்துறது, பகையை நீக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதில் மாற்று கருத்து இல்லைங்க. பட்டம் பார்த்து பயிர் செய்யின்னு சொல்கிற மாதிரி காலம் அறிந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நாம் சரிப்படுத்திக்கணும். அதாவது எந்த நேரத்தில் என்ன செய்யணுன்றது நம்ம பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டணுங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் நீங்கக்கூடிய தருணமாக இருக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லைங்க. அனுபவித்து சொல்லுங்க, கார்த்திகை மாதம் உங்களுக்கு சாதகமாக இருந்ததா அல்லது பாதகமாக இருந்ததான்றது அனுபவித்து சொல்லுங்க. நிச்சயமாக இந்த பதிவு கடகராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லைங்க. இந்த காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.